ஹாய்! ஹலோ! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு டே வந்து 5:20க்குலாம் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. முன்னாடிலாம் நம்ம வந்து அலாரம் வச்சு தான் நான் எந்திரிப்பேன். ஸோ 6 மணினா 6 மணி, 5:30னா 5:30. ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நமக்கே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல ஓடிரும் போல. 5:30க்குலாம் எந்திரிக்கணும். அத டீஃபால்ட்டா நம்ம மூளை வந்து செட் பண்ணிரும் போல. ஸோ உங்க எல்லாருக்கும் அப்படிதான் நெனைக்கிறேன். எந்திரிச்சுட்டு வாசல்லாம் தொளிச்சு, கோலம் போட்டாச்சு. அந்த மார்கழினாலே நம்ம மனசுல ஓடுறது வெள்ளனவே எந்திரிக்கணும், கலர் கோலம் போடணும் அப்படிங்கிறது தான். மத்த எந்த மாசத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் வந்து இந்த மார்கழிக்கு உண்டு. வெள்ளனமே எந்திரிச்சு, வாசல் தெளிச்சு, கோலம் போட்டு, ஃப்ரெஷ் ஆகி, சாமி கும்பிட்டு விளக்கேத்துவாங்க. நான் வந்து குழந்தையா இருக்கிறனால என்னால வந்து குளிச்சுட்டு வந்து விளக்கேத்த முடியாதுங்க. அதனால கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பழக்கவழக்கம்லாம் செய்யணும். ஸோ இப்ப எந்திரிச்சு வெள்ளனமே எந்திரிச்சு, கோலம் போட்டு, வாசல்லாம் கூட்டி, வேலைகள்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிருவேன். சரி, இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இயர்லியா எந்திரிக்கிறதுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. நெறைய பேர் வந்து வெள்ளனமே எந்திரிச்சு கலர் கோலம்லாம் போட்டிருப்பீங்க. அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுருப்பீங்க. ஸோ யார் யாரெல்லாம் அப்படி பண்றீங்க? இல்ல என்ன மாரி யார் யார் எந்திரிச்சு கோலம் மட்டும் போடுவீங்க? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப நாளா மனசுல ஒரு விஷயம் தோணிட்டே இருந்துச்சுங்க. நம்ம என்ன பண்ணுனாலும் இந்த உலகம் வந்து குறை தான் சொல்லும் அப்படிங்கிறத நெறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் அத பெருசா எடுத்துக்க மாட்டேன். என்னோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா பண்றோம் இல்லையா? ஸோ நம்மள யார் எது சொன்னா நமக்கு என்ன அப்படின்னு நான் இருப்பேன். ஆனா நமக்கு ஆப்போசிட்ல பேசுறவங்க, நம்ம என்ன பண்ணுனாலும் குறை சொல்லுவாங்க. அப்ப அத கரெக்ட்டா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு செட் இருக்கு. நீ எது பண்ணுனாலுமே, பண்ணலைனாலுமே உன்னைய குறை சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனா இந்த மக்களோட வாழ்வதே ஒரு பெரிய விஷயம் தாங்க. நம்மளுக்கு ஒரு சவாலா இருக்கு. நல்லது பண்ணுனாலும் குறை சொல்லுவாங்க, கெட்டது பண்ணாலும் சொல்லுவாங்க, என்ன பண்ணுனாலும் சொல்லுவாங்க. ஆனா அதுலயும் இருக்கிறதுலயே மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? நம்ம என்ன பண்ணுனாலும் நம்மள குறை சொல்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும், என்னதான் எப்படி பண்ணுனாலுமே, ஒரு குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. அந்த கூட்டத்துல இருந்து நம்ம தப்பிக்கிறது எப்பதான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லா ஃபேமிலிலயுமே எல்லாருடைய குடும்பங்களையுமே அப்படி இருக்கும் தான். இருந்தாலும் சொந்த பந்தங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஆதரவா, அனுசரிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா என்னோட சொந்த பந்தங்க எல்லாமே கூட்டு குடும்பம் தான். கூட்டு குடும்பம் மீன்ஸ் எல்லாருமே எனக்கு நாத்தனார் 4 பேரு, அப்புறம் ஒரு கொழுந்தன் தெரியும். கொழுந்தன் பையன் எல்லாம் ஒண்ணா ஜாலியா எல்லாருமே ஒண்ணா சேர்ந்தா சூப்பரா இருக்கும். ஜாலியா இருக்கும். இதெல்லாம் எனக்கு நான் கிடைச்சதில்ல. பிஃபோர் மேரேஜ் வந்து நான் வந்து ஒரே ஒரு பொண்ணு, 2 அண்ணன். ஸோ வந்து தனியா அம்மாவும் நானும் போவோம் அவ்வளோதான். ஆனா இப்போ ஒரு ஃபங்ஷன், ஒரு அக்கேஷன் அப்படின்னாலே எல்லாரும் ஒண்ணா வந்துருவோம். திருவிழா எப்போ வரும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் வருவாங்க, ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாரி கிராமப்புறத்தில தாங்க இதெல்லாம் கிடைக்கும். வெளியிலலாம் சிட்டிலலாம் நமக்கு இது கிடைக்காது. சிட்டினா போவோம், இந்த பொங்கலே பாருங்களேன், போய் அ அடுப்புல பொங்கல் வைப்போம். அதுக்கப்புறம் அவ்வளோதான், சாமி கும்பிடுவோம், முடிஞ்சிருச்சு. ஆனா கிராமத்தில அப்படி கிடையாதுங்க. நான் பொங்கலோட வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது 3 நாளுமே எங்களுக்கு ஜாலியா, சந்தோஷமா இருக்கும். அடுத்து வந்து என்னன்னா, நான் வந்து கிச்சன்ல நின்டுகிட்டு இருந்தேன். வந்து சொட்டர வந்து கழட்டி கழட்டி விடுவாங்க. அவங்களுக்கு வந்து அது பழக்கமாவே போயிருச்சு. ஒவ்வொரு வாட்டியும் வந்து அத நான் இழுத்து இழுத்து விடணும். அவங்க மாட்டிப்பாங்க. இதான் அவங்களுடைய வேலை. ஸோ வந்துட்டு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லும். இப்பலாம் வந்து வீடியோ எடுத்தாலே ஹாய்ன்னு அவங்களே அழகா சமத்தா சொல்லிடுறாங்க. அது பார்க்கவே ரொம்ப ஜாலியா, சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு டீயோட வந்து என்ன ஸ்நாக்ஸ்னா, இந்த மில்க் பிக்கீஸ் பிஸ்கட் தாங்க. நான் மாசமா இருந்து குழந்த பெத்த பிறகு நான் மோஸ்ட்லி வந்து இந்த பிஸ்கட் தாங்க சாப்பிட்டேன். அதுவும் தண்ணீல நனச்சு நனச்சு தான் சாப்பிட்டேன். நான் மட்டும் இல்ல. நான், என்னுடைய நாத்தனார் எல்லாமே. அது என்னன்னு தெரியல. அப்போ வந்து அந்த பிஸ்கட் ஒரே கிரேவிங்ஸா இருந்துச்சு. ஒரேடியா அதுக்கப்புறம் சமையலும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. முட்டை பொரிச்சுட்டு, ரசம் வச்சுட்டு, சோறு அடிச்சுட்டேன். அப்புறம் இன்னைக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் போட்டிருக்கேன். அதையும் ஷார்ட்ஸில அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.